இன்தமிழ் செய்யுள எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுள நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவ ஆலவனத்தமலன் நடம் கண்டு வந்த காரைக்காலம் இதன்னை பாலருந்தி உமை முலையில் பதிக விதம் பல பகர்ந்த பாலன் தன்னை சூலையினைச் சிவன் அருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்றை அடியறையும் அடி வணங்குவோமே தூக்கு சீர்த்திரு தொண்டத்தொகை தர வாக்கினார் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனா பதிக்குன்றை வாழ் செக்கிடானடி சென்னீருத்துவா ஒரு கணம் என்னை நினைவாயம்பலவான் ஒரு கணம் என்னை நினைவாய் ஒரு கணம் என்னை நினைவாய் அம்பலவானா ஒரு கணம் என்னை நினைவாய் இரவு பகலின்றி எவ்வுலகும் வாழ அரவு கூலி காண ஆடுமிரையோனே ஒரு கணம் என்னை நினைவாய் அம்பலவான ஒரு கணம் என்னை நினைவாய் தாயவள்ளருமையை சேயறிதல் கூடுமோ தாயவளருமையை சேயறிதல் கூடுமோ தாயவளருமையை சேயறிதல் கூடுமோ தாயவள் அருமையை சேயறிதல் கூடுமோ தேவனின் அருளிந்த சிறுமையன் அறிவனோ நீயமது துன்பமெல்லாம் நீக்குவது என்னாலோ நீயமது துன்பமெல்லாம் நீக்குவதும் என்னாலோ ஆயனே உனையன்றி அருள் செய்வார்தானோ ஒரு கணம் என்னை நினைவாய் அம்பலவான ஒரு கணம் என்னை நினைவாய் ஞானம் கல்வியும் நயந்தறியாதவன் ஞானமும் கல்வியும் நயந்தறியாதவன் தானமும் தவங்களும்
தாங்குணராதவன் யானென அகந்தையில் நிலை தடுமாறிடும் வீணனையும் கரை சேர்த்திட வேண்டியே வீணனையும் கரை சேர்த்திட வேண்டியே ஒரு கணம் என நினைவாய் அம்பலவானா ஒரு கணம் என நினைவாய். திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே. அருள் வடிவாகிய அம்பலவாணனுடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராண விரிவுரை என்கின்ற ஞான குஷியிலே திருக்கூட்டச் சிறப்பு என்னும் பொருள் பற்றி பேசுவதற்கு எண்ணுகிறேன். புராணங்களிலே மிகவும் சுவை நிரம்பிய புராணம் பெரிய புராணம். வீடு வேற்றை பெறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியது பெரிய புராணம். ரொம்ப அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டாம். இதாங்க துறையூர் சிவாலயத்துக்கு போக வழி எது அப்படின்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றிலாம் வேண்டியது. இங்கே நேராக போனால் அப்படி பஸ் ஸ்டாண்டு பாலக்கரை அப்படி சிவன் அப்படி சுருக்கமாக நம் போன்றவர்களுக்கு ஒரு எளிமையான ஒரு வழியை காட்டுவது பெரிய புராணம். அடியார்களுடைய பெருமையை சொல்லி அந்த அடியார்களை வழிபாடு செய்தால் சிவபெருமானுடைய அருளை எளிமையாக பெற்றுவிடலாம் என்று நமக்கு எடுத்துரைப்பது, வரலாறுகள் மூலமாக நமக்கு காட்டி நம்மை நெறிப்படுத்துவது பெரிய புராணம். சேக்கிழார் தன்னுடைய பெரும் முயற்சியினால் நடராஜ பெருமானுடைய அளவற்ற ஒரு கிருபையினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவருளால் நம்பியாண்டார் நம்பிகளுடைய திருவருளால் இப்படி இந்த நூலை நமக்கு பாடி கொடுத்துள்ளார். நடராஜருடைய கிருபை, சேக்கிழார் முற்பிறவிலே செய்த தவம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குரு அருள், நம்பியாண்டார் நம்பிகளுடைய குரு அருள், மற்ற தேவார ஆசிரியர்களுடைய நால்வர் பெருமக்களுடைய ஒரு அனுக்கிரகத்தினாலும் இந்த பெரிய புராணம் என்கின்ற நூலை நமக்கு பாடி கொடுக்கிறார். இவ்வளவும் ஒரு சேர்ந்திருக்கு. ஆகையினாலே இந்த நூலானது அடியார்களுடைய பெருமையை ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வரும். அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், அடியார்களுடைய பெருமை என்ன, அவர்களை வழிபட்டால் என்ன பலன், எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல கதை வடிவத்தில் அழகாக எடுத்துரைக்கிறது இந்த நூல். அதனால தொடர்ந்து பெரிய புராணம் கேட்டுக்கொண்டே இருக்கும். பெரிய புராணம் ஆயுஷ் வரையும் கேட்டு எத்தனை முறை கேட்டாலும் சலிக்க, அப்படிப்பட்ட சுவை நிரம்பி. அதைத்தான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் சொல்றார், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கவிபாடு, பக்தி சுவை மலிந்து கிடப்பது. அப்படிப்பட்ட பெரிய புராணத்திலே இன்றைக்கு திருக்கூட்டச் சிறப்பு என்கின்ற தலைப்பிலே அவர் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத, அடியார்கள் கூடியிருக்கிற கூட்டத்துக்கு தான் திருக்கூட்டம் என்று பேர். 10 பேர் கூடியிருந்தாலும் இதுக்கு திருக்கூட்டம் என்று பேர். மற்ற 1,00,000 பேர் கூடியிருந்தாலும் அதை திருக்கூட்டம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனாலே சிவ சம்பந்தமாக இருக்கிற எல்லாத்துக்கும் திரு என்கின்ற அடைமொழி வரும். சிவ சம்பந்தமான அனைத்திற்கும் திரு என்கின்ற அடைமொழி உண்டு. இப்போ சிவாலயம் இருக்கிற கோயிலுக்கு என்ன பேர்? திருக்கோயில். திருக்கோயில். சுவாமி விழாவுக்கு என்ன சொல்கிறோம்? திருவிழா. சுவாமி எழுந்தருள் இருக்கின்ற அந்த ஊருக்கே திரு என்று. இப்போ
ஆரூர் பேர் திரு ஆரூர், நாகேஸ்வரம் திரு நாகேஸ்வரம், குடந்தை திரு குடந்தை, நல்லாறு திரு நல்லாறு, திருங்கிற அடைமொழி. அதனால் சுவாமிக்கு சாத்துகிற ஆபரணத்துக்கு திரு ஆபரணம் இருக்குது. சிவாலயத்தில் கூட்டுகிற அந்த துடப்பர்கள் பாருங்க, அதுக்கு கூட திரு அழகுன்னு பேர். கூற்றம் இல்லை, கூட்டுமாறு. அதுக்கு என்ன திரு அழகு, திருவரகிடுதல், அழகிடுதல். அதனால் திரு என்கின்ற ஒரு மங்களகரமான சொல் சிவ சம்பந்தமுடையதுக்கு கூறப்படும். அப்புறம் விஷ்ணு சம்பந்தமானதுக்கும் பின்னால் அமைச்சிருக்கிறார். ஆகையினாலே அடியார்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டத்துக்கு திருக்கூட்டம் என்று, திருக்கூட்டம். அப்படிப்பட்ட திருக்கூட்டத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த ஒரு செய்திகள். பூத நாயகர் புற்றிடம் கொண்டவர். பூதங்களுக்கு நாயகராக இருப்பவர் சிவபெருமான். புற்றிடம் கொண்டவர், புற்றிலே இருக்கிறாராம் சுவாமி. புற்று எங்கே இருக்குதோ அங்கே முனிவர்கள் உள்ளே இருந்து தவம் பண்ணுவாங்களாம். அதனால் புற்று அந்த காலத்திலிருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அதுதான் புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் மற்ற அண்ட வானரும் பிறரும் வற்றி யாரும் என் மலரடி காணார். முனிவர்கள் புற்றாக இருந்து தவம் பண்ணுறாங்க. புற்றாக இருந்து அப்புறம் மரமாக முளைத்து அப்படி தவம் பண்ணுவாங்களாம். அதனாலே அங்கே இருக்கிற சுவாமியானவர் புற்றிடம் கொண்ட நாதன். அந்த புற்றிலே வீற்றிருக்கிறார் சிவபெருமான். அது எவ்வளவு காலம் என்று சொல்ல முடியாது. திருவாரூருடைய பழமை இவ்வளவு காலம், 1000 வருஷம், 2000 வருஷம், 10,000 வருஷம்லாம் கணக்கு கிடையாது. எல்லாம் யுகம் கடந்தது, பல யுகம் கடந்தது திருவாரூர். அப்படிப்பட்ட புற்றிடம் கொண்டவர் ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதி மாமணி நீழ்சுடர் முன்றில் சூழ் மூதையில் திருவாயில் முன்னாயது. அந்த பிரம்மாண்டமான திருவாரூர் கோவிலில் முன்னால் முன்பகுதியில் பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவாள் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாது எங்கும் எவரும் நிறைந்து உறைந்து உள்ளது தேவாசிரியன் எழுந்திருக்காவணம். அங்கே இந்திரன் மால் முதலான தேவர்கள் அங்கே வந்து போவாங்களாம், அங்கே வந்து தங்கியிருப்பாங்க. திருவாரூருக்கு இந்திரன் முதலானவர்கள், திருமால் முதலானவர்கள், தேவர்கள் எல்லாரும் அங்கே வந்து தங்கியிருந்து சிவபெருமானை பூஷிப்பது, சிவபெருமானுடைய புகழை பாடுவது, அப்படியான கேட்பது, ரசிப்பது, இப்படியான ஒரு நிகழ்ச்சி இருந்து கொண்டிருக்கும். அந்த இடத்துக்கு என்ன பேர் என்றால் தேவாசிரிய மண்டபம் என்று பேர். தேவாசிரியம், தேவாசிரிய மண்டபம் அப்படின்னு. அங்கே அடியார்கள் கூடி எந்த நேரமும் சிவபெருமானுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே இருப்பாங்க. சிவனுடைய அடியார்கள் கூடனா என்ன செய்வாங்க? சிவனுடைய பெருமையை பேசுவாங்க, காதார கேட்பாங்க. கேட்டு என்ன பண்ணுவாங்க? ஆகா, ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்கு, இந்த கதை நல்லா இருக்குது, இந்த பாடம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மெச்சுவாங்க. சொன்னது யார் தெரியுமா? மாணிக்கவாசகர் சொல்றார். சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார், திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். திருவார்த்தை விரிப்பார் அப்படிங்கிறத பிரசங்கம் பண்ணுறது. திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார். மெச்சுதல்னா என்ன? பாராட்டுதல். ரொம்ப முக்கியமான இடங்களில் அதை ஒரு பாராட்டுதல், ஒரு உற்சாகப்படுத்துவது. மெச்சுவார், மெச்சுவார். வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். தனித்தனியாக அமர்ந்து கொண்டு சிவநாமத்தை ஜபம் பண்ணுவது. திருநாமம் ஜபம் பண்ணுவது. திருநாமம் தரிப்பார். பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். பொன்னம்பலத்திலே நடம்புரிகின்ற தலைவா என்று உள்ள உருகி அழைப்பார். தலைவா என்பார். அவர் முன்னே
நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி நிறுத்தான் அல்ல. அப்பேற்பட்ட அடியார்களுக்கு முன்பாக ஒன்றும் தெரியாதவன் நான் எப்படி அந்த கூட்டத்துக்கு முன்னால் இருப்பேன் அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா என்னப்பா வேணும்னார் சுவாமி, அதுக்கான அன்பை எனக்கு கொடு. அந்த பாட்டினுடைய நோக்கம். இப்படிப்பட்ட பக்குவம் மிகுந்த அடியார்கள் இருக்கிறாங்க. அந்த அடியார்களுக்கு முன்னால் நான் எப்படி இருக்கிறது அப்படின்னா அதுக்கு தகுதி வேணும். தகுதி வேணும்னா என்ன தகுதி? அன்பு வேணும். திருவாசகத்தில் அப்படி பல தந்திரங்களில் சுவாமியார் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா அன்பு வேணும் அப்படிங்கிறத பல வகையாக கேட்குறாரு. அவர் அந்த மாதிரியான அடியார் கூட்டத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம் மாணிக்க வாசகர். அடியார் கூட்டம் நின் பல அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாயம்மான். அடியார் கூட்டத்தை பார்ப்பதற்காக நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறார். ஆசையே இல்லாதவர் மாணிக்க வாசகர். எனக்கு படித்தவங்களை கூட வேணான்னார் மாணிக்க வாசகர். கற்றாரை யான் வேண்டேன்னார். படித்தது போதும்னார். உலகத்தில் படித்தது போதும்னு சொன்ன புலவர் யாராவது உண்டா? போதும்னா அவ்வளவுதான், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்றார்? படித்தது போதும்னார். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன். கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். வேற என்ன வேணும்? குற்றாரத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருகம். தான் அந்த எல்லை, ஞானத்தினுடைய எல்லை என்ன? சுவாமியுடைய கருணையை நினைந்து 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 அப்படி உருகுவது, பாடுவது, உருகுவது, சிந்திப்பது, அப்படி அதான் ஞானத்தினுடைய எல்லை. அந்த எல்லை வந்துருச்சுன்னா படிக்க வேண்டியதில்லை. அதனால அப்படி ஒன்றும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன மாணிக்க வாசகர் ஆசை இருக்குதுன்னு. என்ன ஆசை? அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, உன்னுடைய அடியார் கூட்டத்தை பார்ப்பதற்காக நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அப்படி அந்த அடியார் கூட்டத்தை காட்டவில்லையானால் நான் வீணே இறந்து போவேன். உலகத்தில் பிறந்து உன்னை தொடர்ந்து வழிபாடு செய்து உன்னையே பாடி அடியார் கூட்டத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டு கடைசியாக அந்த ஆசை நிறைவேறலைன்னா நான் வீணாக இறந்து போவேன். அப்படி இறந்து போனால் 4 பேர் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா சுவாமி? எப்படி கேள்வி கேட்குறாரு. அப்போ இந்த அடியார் கூட்டத்தை பார்ப்பதில் அவருக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்காரு. அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேனை வா என்று தெருளார் கூட்டம் காட்டாயேல். தெருளார் கூட்டம்னா அடியார் கூட்டம். தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ. அப்படி அந்த அடியார் கூட்டத்தை பார்ப்பதற்காக இவ்வளவு உருகி பாடிக்கிறார் மாணிக்க வாசகர். அதனாலே அடியவர் கூட்டத்தை பார்ப்பது விஷயம். பார்ப்பது, கண்ணால் பார்ப்பது விஷயம். திருநீறு ருத்ராட்சி அணிந்திருக்கிற அடியார்கள் கூட்டத்தை பார்ப்பது ஆச்சரியம். பெரும் தவம் இருந்தால் தான் பார்க்கணும். இன்னும் அதிகமான தவம் இருந்தால் தான் அந்த கூட்டத்தில் சேர முடியும். இன்னும் அதிகமான தவம் இருந்தால் தான் கூட்டத்தில் சேர்ந்து பணி செய்யும். அப்படி செய்துவிட்டால் என்ன குறை? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் வராமல். அந்த அடியார்களுக்கு பணி செய்யும்படியான வாய்ப்பு கிடைத்து விட்டால் எனக்கு என்ன குறை? இன்பம் தானே வரும், தானே வரும். தாய்மானவர் பாடுவார்.
ஆகையினாலே அடியவர் கூட்டம், அதை பட்டினத்தாரும் சொல்றாரு, அடியவர் கூட்டம் விடாமல் நல்லவர் கூட்டம் விடாமல் அப்படின்னார். நல்லவர் கூட்டத்தை விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் பொல்லாதவர்கள் சேர்ந்தால் என்ன பண்ணுவாங்க, சிவனை மறக்க வைப்பாங்க. அதை நம்முடைய சிவஞான மாபாடியத்தில் அவர் சொல்கிறார், சிவஞானம் இவர் சொல்கிறாரு, இந்த சிவனை நினைக்க விடாத பொல்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மனத்தை விடக்கூடியவர்கள். மனம்தான் கொடியது, அப்படிதான் படிச்சிருக்கும். ஆணவ மலம் கொடியது. இந்த பொல்லாதவருடைய சேர்க்கை எப்படிப்பட்டதுன்னா மலத்தினும் கொடியது. ஏனென்றால் மலமானது சந்தர்ப்பம் வாய்க்கிற போதுதான் ஒருத்தனை கெடுக்கும். ஆனால் பொல்லாதவன் என்ன பண்ணுவான், சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி கெடுப்பான். சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி இவனை கும்பிட விடாமல் கெடுப்பான், தீய வழிக்கு கொண்டு போவான். அதனால் இப்போ நல்லா இருந்த தர்மரை சகுனி என்ன பண்ணான், ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி அவனை கெடுத்தான். ஆகையினாலே மனத்தினும் கொடியவர்கள் பொல்லாது. ஆகையினால சிவனை யார் நினைக்க வைக்கிறார்களோ அப்படிப்பட்ட அடியார்களோடு சேருவது நாம் சிவகதியை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். அதை பட்டினத்தார் நூறு பாட்டில் சொன்னார், வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய். இந்த உடம்பானது வினையினாலே வந்தது. வினையினுடைய விளைவு தான் இந்த உடம்பு. இதை வச்சு என்ன வினை தேடும், வினையினாலே இந்த உடம்பு வந்துச்சு. இந்த உடம்பை வச்சு இன்னும் வினை தேடுகிறோம். என்ன வினை தேடுகிறோங்கிறதுலாம் விஷயம் இருக்கு. நல்வினையை தேடுறானா தீவினையை தேடுறானா, அதான் முக்கியமானது. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். இப்போ நாம் என்ன செய்கிறோம், நல்வினை தேடுகிறோம். நல்வினை நாயன்மார்களை பற்றி பேசுகிறோம், சிவபெருமானுடைய புகழை பற்றி பேசுகிறோம். அதனால இது என்ன வினையில் சேரும், நல்வினை, சிவ புண்ணியத்தில் சேரும். அதனால நமக்குலாம் இப்போ 100 மார்க். நந்திகேஸ்வரர் எத்தனை மார்க் போடுவார், 100க்கு 100. அதனால நல்வினையிலே மிக உயர்ந்தது எதுன்னா, நல்லவர்களெல்லாம் மிக நல்லவர்களாயிருக்கிற நாயன்மாருடைய வரலாற்றை கேட்பது. இவங்களுக்கு மேல தொண்டு செய்தவங்க ஆடே கிடையாது. சிவனுக்காக, சிவபக்திக்காக, அந்த கொள்கைக்காக எதையும் விட்டு கொடுத்தவர் அப்படிப்பட்டவர். வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினைப்போதளவு நில்லாது கண்டாய். இந்த தேகம் வினை கொண்டு வந்த வினை தீர்ந்து போச்சுன்னா ஒரு திணையளவு நேரம் கூட நிற்காது. அவ்வளோதான். தினை போதளவு நில்லாது கண்டாய். அதனால என்ன செய்ய வேணும், சிவன் பாதம் நினை, சிவனுடைய திருவடியை நினைப்பாயாக. சொல்றவர் யார் தெரியுமா, பெரிய கோடீஸ்வரன். பெரிய கோடீஸ்வரன். அந்த காலத்திலே 9 கோடி திரவியம் வச்சிருந்தது. சிவன் பாதம் நினை. அப்புறம் நினைப்பாரை மேவி, யார் நினைக்கின்றார்களோ அவர்களை மேவி, அவர்களோடு கூடி. நினையாரை நீங்கி, நினையாரை நீங்கி நெறியில் நின்றால் உனைப்போல் ஒருவர் உண்டோ மனமே எனக்கு விற்றவர். அருமையான பாட்டு பட்டினத்தாருடைய திருவாக்கு. அதனால் அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு திருக்கூட்டம் என்பது. அந்த திருக்கூட்டம் சிவபெருமானுடைய திருவடியிலே கொண்டு போய் செய்யும். ஆனால் 10 பேர் இருந்தால் அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஞானம் இருக்கும். அந்த ஞானம் நமக்கு கிடைச்சது. அப்பர் பெருமான் சொல்றார், புகுவாரவர்வின் புகுவேன். எனக்கு அப்படி தகுதி இல்லைனாலும் உன்னை அடைய வருகின்ற அடியார்கள் இருக்கிறாங்க, அந்த கூட்டத்தில் சேர்ந்து அதோடு நானும். அதை இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த மாடு இருக்கு பாருங்க, அதில் பண்ணையில் மாடு நிறைய இருக்கும். ஒரு மாட்டுக்கு கண் இருக்காது, கண் சுத்தமாக. அந்த மாடு என்ன செய்யும் என்றால், மற்ற மாடுகளோடு சேர்ந்து இருக்கிறபடினால
அந்த மாடுகள் புறப்படுற போது இதுவும் கூடவே போகும். அந்த மாடுடைய மணி சத்தம் மற்றதெல்லாம் கேட்டு அது கூடவே போகும். ஒரு ஆய்வு நல்ல புல் இருக்கிற பகுதியில் மேய்ந்து விட்டு திரும்புகிற போது அது கூடவே வந்து. கண்ணில்லாத மாடு மற்ற பசுக்களோடு சேர்ந்து அந்த பலனை பெறுவது போல ஞானமே இல்லைனாலும் ஞானமுள்ள அடியார்களோடு சேர்ந்தால் அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். அதனாலே நல்லவர் கூட்டம் விடாமல் வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அடியார்களோடு கூடி கலந்து சிவபெருமானுடைய பெருமையை பேசணும். சிவப்பணிகள் செய்து கொண்டு சிவப்பணி அப்படியான ஒரு ஏற்பாடு அந்த காலத்திலே பண்ணி வச்சிருந்திருக்கிறாங்க. எங்க திருவாரூரில் தேவாசிரிய மண்டபம். அறந்தை நீக்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்றொழியால் நிறை தூய்மையால் பரந்த அஞ்செழுத்து ஓசை புலிதலால் பரந்த 1000 பார்க்கடல் போன்றது. அந்த கூட்டம் எப்படி இருக்குதுன்னா பார்க்கடல் மாதிரி இருக்குதுன்னார். பார்க்கடல் எப்படி இருக்கும்? வெள்ளையார். யாராவது பார்த்துருக்குறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறோம். வெண்மையாக இருக்கும் பார்க்க. அதில் தான் நம்முடைய மகாவிஷ்ணு சயனம் கொள்கிறார் பார்க்கடல். அந்த பார்க்கடல் போல இருக்குதா? எதனால் என்றால் எல்லாரும் நெற்றி நிறைய திருநீர் பூசி இருக்கிறாங்களா, அது வெள்ளை வெளியேன்னு இருக்கு. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க? சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று அஞ்செழுத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ கடலில் அலை வந்து கொண்டே இருக்கும் அல்லவா, அந்த அலை பஞ்சாட்சர சப்தம் வந்து கொண்டே இருக்கிறது, வெண்மையாக இருக்கிறது. அதனால் இது பார்க்கடல் போல இருக்குதுன்னார். அந்த கூட்டம் அப்படி இருக்கு, பார்க்கடல் போல இருக்கு. அகில காரணர் தாழ்பணிவார்கள் தாம் அகில லோகமும் ஆடற்குரியதென்று. சிவபெருமானுடைய திருவடியை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் அகில உலகங்களையும் ஆடக்கூடிய தகுதி பெற்றவர்கள். அவர்கள் விரும்பினால் அந்த தகுதியை கொடுப்பார், பதவியை கொடுப்பார் சுவாமி. ஆனால் அப்படி அடியார்கள் என்ன பண்ணுவாங்க? உலகத்தை ஆள்வதோ இந்திர பதவியோ விஷ்ணு பதவியோ வேண்டான்றுவாங்க. அந்த தகுதி உண்டு, ஆனால் வேணான்னு சொல்லுவாங்க. ஞானசம்பந்தர் சொல்றார்கள், ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமது. அதனாலே அடியார்கள் இந்த உலகத்தை எல்லாம் ஆள்வதற்கான தகுதி படைத்தவர்கள். அகில லோகத்து உள்ளார்கள் அடைதலின் அகில லோகமும் போல்வது அதனிடை. எல்லா உலகத்திலிருந்து அங்கே வர்றாங்க தேவாசிரிய மண்டபத்துக்கு. அதனால எல்லா உலகமும் அங்கே வந்து இருப்பது போல இருக்கிறது. பிரம்மலோகத்திலிருந்து, இந்திரலோகத்திலிருந்து, வைகுந்தத்திலிருந்து, மற்ற புவனங்களிலிருந்து அடியார்கள் அங்கே வந்து கூடியிருப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சபை. ஒன்றா அந்த சபை எப்படி இருக்கும் பாரு சொல்லுங்க. அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் மெய்த்தளைந்து விதிர்ப்புரு சிந்தையார். மெய்த்தளைந்து விதிர்ப்புரு சிந்தையார். சுவாமியை நினைத்து அந்த அன்பு அன்பு பொங்க பொங்க உடம்பிலே ஒரு மாற்றம் உண்டாகும், விதிர் விதிர்ப்பு உண்டாகும். விதிர் விதிர்ப்பு என்றால் ஒரு வகையான ஒரு நடுக்கம் உண்டாகும், உலகாங்கிதம் அடையும். அது திருவாசகத்தில் சொல்றார், மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்வது. முதல் பாடல் திருச்சதம். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து. விதிர் விதிர்த்துன்னா நடுங்குதல். உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து. சுவாமியை நினைக்க நினைக்க பொய் தவிர்க்க வேண்டியதில்லை, தவிர்ந்து விடுமா, அதுவே போயிடுமா. பொய் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டு. அப்படி மெய்த்தடைந்து விதிர்ப்புரு சிந்தையார்
கைத்திரு தொண்டு செய்கடப்பாட்டினார். கைத்திரு தொண்டு என்றால் அவர்களால் இயந்த தொண்டு செய்து கொண்டே இருப்பார்கள். தொண்டு செய்து அது கைங்கரியம். கொஞ்சம் ஆலயத்தை கூட்டுவது, மெழுகுவது, கோலமிடுவது, பூமாலை தொடுப்பது, சந்தனம் அரைத்து கொடுப்பது, தூபமிடுவது, சாம்பிராணி தூபமிடுவது, இந்த மாதிரியான சிறு சிறு தொண்டுகள் கைத்திரு தொண்டு செய் கடப்பாட்டினார். இதெல்லாம் அங்கே இருக்கிற அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத விளக்குகிறார். அப்படி ஒரு தொண்டு செய்கின்றவர்கள் இத்திரத்தவர் அன்றியும் எண்ணிலார். அதுக்கு மேலே அவங்க தோற்றம் எப்படி இருக்கிறது என்றால் மாசிலாத மணித்துகள் மேனி மேல். அவங்க தேகத்தில் எந்த விதமான குற்றமும் இல்லை. நீராடி தண்ணீரிலே மூழ்கி விபூதியிலே மூழ்கி திருநீற்றிலே மூழ்கி உடம்பெல்லாம் திருநீர் பூசி அப்படி மாசில்லாத மேனி மேல் மணித்திகள் மேனி மேல் பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள். சும்மா திருநீர் பூசலை, அந்த திருநீர் எப்படி இருக்குமோ புனிதமா, அதுபோல மனசும் புனிதமானவர்கள். சேக்கிழாருடைய அந்த அருமையான ஒரு கவிதை. அவங்க பூசி இருக்கிற திருநீர் எப்படி தூய்மையா இருக்குதோ அதுபோல உள்ளமும் தூய்மை படைத்தவர்கள். பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள். அடியார்களுக்கு புனிதர் பேரவை, அந்த பேரவைக்கு புனிதர் பேரவை. பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள் தேசினால் எத்திசையும் விளக்கினார். அவங்க அந்த தேஜஸ், அவங்க தேகத்தில் இருக்கிற அந்த ஒளியினாலே மற்ற திசைகளெல்லாம் விளக்குவார்கள், பிரகாசப்படுத்துகின்றார்கள். பேச ஒன்னா பெருமை பிறங்கினார். அவர்களுடைய பெருமையை பேசி முடியாது அப்படின்னார். பேச ஒன்னா பெருமை பிறங்கினார். அடியாருடைய பெருமை எவ்வளவுதான் சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட பெருமை உடையவர்கள் அவர்கள் என்று சொல்கிறார். அதனால் இந்த இதில் முக்கியமான இலக்கணம் என்ன என்றால் விபூதி தரித்திருப்பது. அடியார்களுக்கு முதல் அடையாளமாக இருப்பது விபூதி. திருநீறு சிவப்பிரசாதம். நேரடியாக சிவபெருமானுடைய பிரசாதம் என்று சொன்னால் விபூதி தான். விபூதி பிரசாதம் தான் சொல்கிறாங்க. பிரசாதம் அதுக்கப்புறம் பிரசாதம் நிவேதனம், சுண்டல், பொங்கல், இதெல்லாம் அதுவும் பிரசாதம் தான். ஆனால் முக்கியமான பிரசாதம் எதுன்னா விபூதி. என்றால் உயர்ந்தது, சாதம் என்றால் உண்டாக்குவது. ஞானத்தை உண்டு பண்ணுவதனால பிரசாதம் என்று, ஞானத்தை உயிர்களுக்கு உண்டு பண்ணுவதனாலே பிரசாதம் என்று. அப்படிப்பட்ட பிரசாதம் விபூதி. அது ஜென்ம பிரயோசனம். இந்த ஜென்மத்தில் ஒரு பிரயோஜனமான ஒரு பொருள் எதுன்னா விபூதி. அந்த விபூதியானது செல்வத்தை கொடுப்பது, உயர்ந்த செல்வம், மேலான செல்வம். பூதி என்றால் செல்வம், விபூதினா மேலான செல்வம். இதுக்கு மேலே செல்வம் கிடையாது. திருநீறு அவசியமாக எப்போதும் நெற்றியில் பிரகாசித்து கொண்டிருக்கும். கங்காளன் பூசும் கவச திருநீற்று. கவசம்னா என்ன? நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பது. கவசம் என்பது தலைக்கவசம் சொல்கிறாங்க, தலைக்கு பாதுகாப்பு. இது உயிருக்கு பாதுகாப்பு. இங்கேயும் பாதுகாப்பு தரும், திரும்ப பிறக்க விடாமல் பாதுகாப்பது விபூதி. திரும்ப ஒரு தாய் வீட்டில் பிறக்க, அதான் கவச திருநீர்.
கங்காளம் பூசும் கவசம் திருமூர்த்தி. மங்காமல் பூசி மகிழ்வீரே ஆமாயும். எப்படி சொல்றாரு பாருங்க. மங்காமல் என்றால் அந்த ஒளி குன்றாமல் நிறைய இருந்துகிட்டே இருக்கணுமா. மங்காமல் பூசி மகிழ்வீரே ஆமாயும். அப்படி விபூதி பூசுவதனாலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்வீரே ஆமாயும் தங்கா வினைகள். அப்படி பூசினா என்ன பலன்? வினை தங்காது. ஒளி இருக்கிற இடத்துல இருள் தங்குமா? தங்க. விபூதி இருக்கிற இடத்துல பாவம் அணுகாது. இன்னும் மற்ற துஷ்ட சக்திகள் எதுவும் பக்கத்தில் வராது. அதனால மங்காமல் பூசி மகிழ்வீரே ஆமாயும் சிங்காரமான திருவடி செய்வது. சிங்காரமான திருவடி செய்வது. அதை திருவாசகத்தில் சொன்னார். ஆன நீற்று கவச அடைய புகுங்கள். அவரும் சொல்றார் கவசம் நீற்று கவசம். ஆன நீற்று கவசம் அடைய புகுங்கள் என்பது திருவாசகம். அப்படி விபூதியானது நெற்றியில் நமக்கு பூசுவதற்கு ஏதுவாக ஒரு இடத்தை அமைச்சிருக்கார் பாருங்க. இப்போ இந்த இடத்துல முடியெல்லாம் இருக்குது. இப்படி இந்த முகம் அப்படி இந்த இடத்த தனியாக விட்டுருக்காரு பாருங்க. இந்த இடம் இது எதுக்காக இருக்குது? விபூதி பூசுவதற்காக. அப்புறம் இந்த புருவத்துக்கு நடுவில் கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்காரு பாருங்க, பொட்டு வைக்கிறதுக்காக. இப்படி அந்த படைப்பிலேயே இந்த தன்மை இருக்குது அல்லவா. படைப்பிலேயே இந்த ஒரு உண்மை, இந்த ஒரு தன்மை இருக்குது பாருங்க. அதனால கட்டாயமாக விபூதி நெற்றியில் இருக்க வேணும். செந்தூரம் சந்தனம் வித்தலக இருக்கணும். இது நம்முடைய விபூதி சிவம். சந்தன குங்குமம் இது சக்தி அம்பாள், அவங்களுடைய அடையாளம். யார் நெற்றி நிறைய திருநீறு பூசி இருக்கிறார்களோ அவர்களுடைய நெற்றியிலே சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிகிறார், நர்த்தனம் புரிகிறார். அப்பேற்பட்டது. அதனால் பக்குவம் இருக்கிறதோ இல்லையோ, நம்ம படிச்சிருக்கிறோமோ இல்லையோ, பக்தி இருக்குதோ இல்லையோ, அவனுடைய திருநீறு பூசுவது நம்முடைய இந்த ஜென்மத்திலே முக்கியமான ஒரு கடமை, கட்டாயம். அப்படிப்பட்ட திருநீறு பூசுவது ஒரே காரணத்தினாலே முத்தி கொடுப்பாராம். திருநீறு பூசுவது ஒரே ஒரு காரணத்தை வச்சு கொண்டு சரி இவனுக்கு முத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுப்பாராம். இன்னும் பின்னால் நிறைய அதனுடைய பெருமைகள் விரிவாக வருது. அப்படி பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள் அவர்கள் பூத 5 நிலையில் கலங்கினும், 5 பூதமும் நிலையில் கலங்கினாலும் அவர்கள் சிவபெருமானை மறக்க மாட்டார்கள். செய்கிற கடமையிலிருந்து நழுவ மாட்டார்கள். பூதம் 5 நிலநடுக்க வந்தாலும், பெரு வெள்ளம் வந்தாலும், அக்னி பற்றி இருந்தாலும், பெரிய காற்று சண்ட மாறுதம் வீசணும், ஆகாயமே ஒரு வகையில் சேதத்தை உண்டு பண்ணினாலும் அவங்க மனசு மாறவே மாட்டாங்க, ஒரே தன்மை. அதை திருமூலர் சொன்னார். திருமூலர் பல ரகசியங்களை வெளியில் சொல்லியிருக்கார். அந்த 4 பேரும் படிச்சுட்டு இருக்கும்போது சுவாமி சொன்னாராம், முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்கன்னாராம். 8 திசையிலையும் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டினாலும், 8 திசைனா புரியுதா? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, அப்புறம் வடமேற்கு தென்கிழக்கு, வடகிழக்கு தென்மேற்கு, 8 திக்கு, 8 திக்கு 4 திசைகள். அப்படி 8 திசையிலும் மழை கொட்டினால் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த நியமத்தை வழிபாட்டை விட்டு விடாதீர்கள். ரகசியம். இப்படி எங்களுக்கு சுவாமி சொன்னார்னு சொல்றார் திருமூலர். எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையினும் செழுந்தன் நியமங்கள் செய்மினென்று என்றே. செழுந்த நியமங்கள் அதுதான் பூஜை முதலான வழிபாடுகள். செழுந்த நியமங்கள் செய்மின் என்றே கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தார். அழுந்திய நால்வர் என்றால் அந்த சக்னிவாதத்திலே மூழ்கி இருக்கின்ற
4 பேர் ஜனகர் இந்த எங்கள் 4 பேர்த்துக்கும் இப்படி அனுகிரகம் பண்ணினார். அந்த 4 பேர் திருமூலரோட இன்னும் ஒரு 4 பேர், ஆக 8 பேர் சிவபெருமான்கிட்ட படித்தாங்க. அவங்கள்ட்ட சுவாமி இப்படி சொன்னார், விட்டு விடாதீங்க, உலகத்தில் என்ன நடந்தாலும் எத்தனை இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் இந்த வழிபாட்டை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சுவாமி சொன்னார். எவ்வளோ பெரிய உண்மையை சொல்கிறார். செழுந்தன் நியமங்கள் செய்மினின்று என்று எந்தை கொழுந்தன் பவள குளிர்சடையோடை, இது ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறார். சுவாமி அந்த தோன்றிய போது இந்த சடையோடு காட்சி தந்தார். கொழுந்தன் பவள, சுவாமி சடை சிவப்பார், எரி மாதிரி எரி போலும் சடை, அப்படி சிவப்பாக இருக்கணும். அதை பார்த்துட்டு சொல்கிறார், கொழுந்தன் பவள குளிர் சடையோடு அழுந்திய 4 அருள் புரிந்தானே அப்படிங்கிறார். அதனால் எந்த இடையூறுகள் வந்தாலும் வழிபாட்டை நிறுத்தக்கூடாது. வழிபாடு என்பது தொடர்ந்து செய்யணும். அனுஷ்டானம், விபூதி பூசுதல், பஞ்சாட்சரம் ஜபிக்கிறது, ஆலயத்துக்கு வருவது, இந்த மாதிரியான சிவ சம்பந்தமான செயல்களை விட்டுவிடக்கூடாது. அப்படி மாதோர் பாகர் மலர்த்தாள் மரப்பிலார் ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றார். அந்த பக்தி உரைப்பிலே நின்றவர். கோதிலாத குணப்பெரும் குன்றனார், குற்றமில்லாத உயர்ந்த குணத்தை உடையவர். நல்ல குணம் இருக்கும். குணம் இல்லைன்னா ஒன்றா சேர்ந்து இருக்க முடியாது. நம்ம வீட்டிலேயே குணம் அவசியம். குணம் இல்லாதனால எனக்கு பிரச்சனை வருது. நல்ல குணம், நல்ல குணத்தை வளர்த்து கொண்டே இருக்கணும். கெட்ட குணத்தை விட்டுணும், ஒன்றொன்னா விட்டுணும். கெட்ட குணம் இருக்குதுன்னு வச்சுங்க, அதை விடுவது. நல்ல குணத்தை வளர்த்து கொண்டு, நல்ல குணம் அப்படிப்பட்டவன். கேடு ஆக்கமும் கெட்ட திருவினார், இது ஒரு முக்கியமான பாட்டு. அவர்களுக்கு கேடும் இல்லை, ஆக்கமும் இல்லை, கெடுதலும் இல்லை, பெரிய ஒரு உண்டாவதும் இல்லை, பொருள்கள் உண்டாவதும் இல்லை. கேடுன்னா அழிவு, ஆக்கம்னா பிறப்பு, இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை. அப்படிப்பட்ட செல்வத்தை உடையவர். கேடுன்னா இறப்பு, ஆக்கம்னா பிறப்பு. இறப்பு பிறப்பு இல்லாதவர்கள். ஏன்? சிவனுக்கு தொண்டு செய்கின்ற அடியார்களுக்கு இறப்பு பிறப்பு வராது, பிறப்பு இறப்பு வராது. அதனால கேடு ஆக்கம் கெட்ட திருவினார். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வரி. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். நடந்து போயிட்டு இருக்கிற போது பொண்ணு இது மண்ணோடு கிடைக்கும், அதை பார்த்துட்டு பேசாமல் போவாங்க. அதுக்கு மேலே ஒரு தங்க காசு கிடக்குது, அதையும் பார்த்துட்டு பேசாமல் போவாங்க. அது அவங்க தங்க காசுனே நினைவு இருக்காது, அவங்க பாட்டில் போவாங்க. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே, அது சமதிருஷ்டின்னு என்று பேர். சமதிருஷ்டி, ஒரே பார்வை, ஒன்றாக காண்பதுவே காட்சி. புலன் 5 வென்றான் தன் வீரமே வீரம் என்றானும் சாவாமற் கற்பதுவே கல்வி. தன்னை பிறர் ஏவாமல் உண்பதுவே ஊன். அதனாலே உள்ளத்திலே அவர்களுக்கு எந்த விதமான பற்றும் இல்லாத காரணத்தினாலே அவர்களுக்கு இந்த தங்கமும் ஒன்று தான், வைரமும் மண்ணோடு எல்லாம் ஒன்று தான். ஒருவற்றிலாமையும் கண்டு இறங்காய் கட்சியர். அவர் திருப்புகலூரில் தங்கியிருக்கிற போது உழவார பணி செய்தார் நாவுக்கரசர். அப்படி உழவார பணி செய்கிற போது அவர் மோட்சம் அடைகிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி மாதிரி திருப்புகலூரில் ரொம்ப பெரிய அங்கேயே தங்கியிருந்தார். அப்படி கூட்டினாரா, அப்படி கூட்ட நவரத்தின கல்லாக வந்துச்சு. ஊற்றப்ப எல்லாம் நவரத்தின ஒரிஜினல் பளிச்சுன்னு, மாணிக்கம், வைரம், மரகதம், கோமேதகம், வைடூரியம், வைரக்கல் ஊற்றுறார். அப்புறம் தங்க காசு. அது என்ன பண்ணார் தெரியுமா? அப்பர் பெருமா நாமளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? முடிஞ்ச அளவு முடிஞ்சு வச்சிருக்கோம். இவ்வளவு நாள் தொண்டு செஞ்சதுக்கு சுவாமி கொடுத்துருக்காரு. அப்படிதான் என்ன அவர் என்ன பண்ணாரு?
அப்படியே அள்ளி கொண்டு போய் குளத்துல கொட்டிட்டார். குப்பையோட குப்பையா குப்பையில் கொட்டிட்டாருங்க. அதனால் அவருக்கு அது நினைவு இல்லை. தங்கமாவது வைரமாவது அப்பர் பெருமானுடைய உயர்ந்த. அதுக்கு மேலே நிஷ்டையில் அமர்ந்திருந்தார். தேவலோகத்திலேருந்து ரம்பை ஊர்வசி ஸ்டார்லாம் இறக்கி விட்டார். அவங்கள இறக்க சொல்லி அவங்க வந்து ஆடினாங்க, பாடினாங்க, நடனம். திலோத்தமை, ஊர்வசி, ரம்பை இவங்கெல்லாம் வந்து நாட்டியம் ஆடினாங்க அப்பருக்கு முன்னால். அப்பர் பெருமான் விழித்திருந்தும் குருடராக இருந்தார். என்ன திரும்பி கூட பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஆடினாங்க. அவங்களையும் விதவிதமாக நாட்டியம் ஆடினாங்க. திரும்பி கூட பார்க்கலாம். நிஷ்டை கலையா இது நினைவே இல்லை. உலக நினைவு கிடையாது. அந்த சிவயோகத்திலே இருந்தார். இப்படிலாம் சோதனை அவருக்கு, அப்பர் பெருமானுக்கு இப்படி ஒரு சோதனை காண்பிச்சார். கடைசி அவரோட மனசு எப்படி இருந்தது தெரியுமா? எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணின் நல்லால். அந்த திருவடியை தவிர அவருக்கு ஒன்றும் தெரியல. சிவபெருமானுடைய அந்த பொற்பாதங்களை தவிர அவருடைய மனசுல ஒண்ணுமே இல்லையா. எம்பெருமான் திருவடியே எண்ணின் நல்லால் கண்ணிலேன் மற்றோர் களைகள் இல்லேன் கடலடியே கைதொழுது காணின் நல்லால். உன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. இந்த உலகத்தில் அவர் பார்க்காத அனுபவம் கிடையாது. அப்பர் சின்ன வயசுலேயே தாய் தந்தை சுற்றம் எல்லாவற்றையும் இழந்து சமணர்களாலே பெரும் துன்பத்தை அனுபவித்தவர். அதனால அவருக்கு இருந்த அந்த பக்குவம் மிக உயர்ந்த ஒரு அனுபவம், பக்குவம். அதனால அவர் அந்த நவரத்தினங்களையெல்லாம் அள்ளி குப்பையில் போடுறது ஒரு பெருசல்ல. அவர் தகுதிக்கு அதெல்லாம். ஆகையினாலே துறவுன்னா அப்படி துறவு. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூட அன்பில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். பெரிய புராணத்தினுடைய ஒரு தலை சிறந்த ஒரு வாக்கியம். உன்னை கும்பிடுறதே எங்களுக்கு மோட்சம், முத்தி. இதை தவிர எங்களுக்கு வீடு கூட வேண்டாம் சாமி, எங்களுக்கு மோட்சம் வேண்டாம். உன்னை கும்பிடுறதே போதும். உன்னை கும்பிட வச்சாயே. யாராரோ எந்தெந்த சுவாமியோ சுவாமி இல்லாத கடவுள் அல்லாத உயிர்களை கடவுள் என்று வணங்கி கொண்டிருக்க உன்னை கும்பிட வச்சியே. பரம்பொருளாயிருக்கிற உன்னை கும்பிட வச்சாயே. அது திருமுறை சொன்னார். நான் கும்பிடுற சுவாமி எப்படிப்பட்ட தெரியுமா? என்னால் துளப்படும் எம்மிரை தன்னால் துளப்படுவார் இல்லை தானே. நான் கும்பிடுற சுவாமி அவர் யாரையும் கும்பிடாதவர், அவருக்கு மேலே யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட பெரிய சுவாமி நம்ம சுவாமி. பெரிய சாமி சிவபெருமான், மற்றதெல்லாம் சின்ன சாமி. ஒரு ஆள் சிவன் பெரிய சாமின்னு பேர் வச்சுருக்கோம். சிவன் பெரிய சாமி. உண்மையிலே பெரிய சாமி யாரு? சிவபெருமான். மற்ற எல்லா சாமியும் சின்ன சாமி. அதனாலே சிவபெருமானை கும்பிடுகிற இந்த வாய்ப்பு எத்தனை கோடி ஜென்மத்தில் புண்ணியம் இருக்கணும். இல்லைன்னா என்ன செய்வோம்? சாதாரணமான தாய் வயிற்றில் பிறந்து இறந்து உழல்கின்ற தெய்வம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அதை திருவாங்கிய தலபுராணத்தில் அவர் சொல்கிறார். மாதுபாகனை மாயனை வணங்கிட அறியார் ஓது 5 எழுத்து 8 எழுத்து உண்மையை உணரார் ஏதுமின்றியே பேய்களை தெய்வம் என்று இறங்கி பாதுகாவன அதனையே பலபட புகழ்வார். அதனாலே தெய்வம் அல்லாதவற்றை தெய்வமாக எண்ணி காலத்தை போக்காமல் இந்த பிறவியிலே உன்னை கும்பிட வச்சு சுவாமி.
அதனால இந்த வணக்கம் சிவபெருமானுக்கே உரியது. அதை அப்பர் அருணகிரிநாதர் சொல்றாரு, ஆன பய பக்தி வழி வாடுபெரு முத்தியது வாகனங்கள் பத்தசன வாரக்காரணம் அப்படின்னார். உன்னை பயபக்தியோடு கும்பிடுகின்றமே அதுவே எங்களுக்கு முத்தி, அதுவே முத்தி, கும்பிடுவதே முத்தி. ஆன பயபக்தி வழிபாடு பெறும் முத்தி அதுவாக நிகழ் பத்தசன வாரக்காரணம் என்று அருணகிரிநாதர் எடுத்துரைக்கிறார். ஆகையினாலே சிவனை கும்பிட்டுட்டா அதுக்கு மேலே பெற வேண்டியது என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த உள்ளமுடையவர்கள். அவரை கும்பிட்டு இன்னும் அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டியதில்லை. கும்பிடுறதே இன்னைக்கு கும்பிட்டேன்னா நாளைக்கு இன்னும் நல்லா கும்பிடணும் சுவாமி. அதை எங்கள் அப்பா ஒரு பாட்டு எழுதியிருக்கார். இன்னைக்கு நல்லா நான் உன்னை பூஜை பண்ணியிருக்கிறேன், நாளைக்கு இன்னும் நல்லா பூஜை பண்ணுறதுக்கு வர முடியும். அதுக்குள்ளே எல்லாம் முடியுது. அவன் நல்லா இருந்தால் தானே பூஜை பண்ண முடியும். அதனாலே இன்றைக்கு நல்லா பூஜை பண்ணின சுவாமி, நாளைக்கு இன்னும் நல்லா பூஜை பண்ணுறதுக்கு வர முடியும். அதுதான் உண்மையான வரம். அப்படி கேட்கும். ஆகையினாலே கூடு அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் ஆரங்கண்டிகை. அவங்களுக்கு மாலை என்ன தெரியுமா? ருத்ராட்சம் தான் மாலை. நவரத்தினங்கள்லாம் இதுக்கு அப்புறம்தான், இதுக்கு மேலே உயர்ந்த. இது சிவனுடைய கண்ணிலிருந்து வந்தது, சிவனுடைய கண்ணிலிருந்து வந்தது. அதனாலே ஆரம் கண்டிகை. ஆடையும் கந்தையை, பெரிய உயர்ந்த ஆடைகள்லாம் கிடையாது, சாதாரணமான ஆடை. கந்தைனா சாதாரணமாக நெய்யப்பட்ட சாதாரண உடை கந்தை. பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார். அவங்க வேலை என்னன்னா சிவனுக்கு தொண்டு செய்கிறது தான், வேற ஒன்றும் பாரம் இல்லை. மனசில் பாரம் இல்லை, அது செய்யணும் இது செய்யணும் அதெல்லாம் கிடையாது. சிவனுக்கு கைங்கரியம் செய்யணும், அதான் மனசில் பாரம். பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார் ஈர அன்பினர் யாதும் குறைவிலர். ஈர அன்பினர்னா மனசில் குளிர்ச்சி, ஈரம்னா இரக்கமுடையவர்கள், அன்புடையவர்கள். யாதும் குறைவிலர், அதனால் அவர்களுக்கு ஒன்றும் குறைவில்லை, எந்த விதமான குறைவும் இல்லை. இப்படி இருந்துட்டால் என்ன குறைவு இருக்கும்? என்ன குறைவும் இலோமேலோர் எம்பாவாய் திருவாசகம். சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் பணி செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டால் வேறு என்ன குறை? ஒரு குறைவும் இல்லை. ஏதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. அவங்களுடைய வீரத்தை சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட ஈரம் உடையவர்கள், மனசிலே ஈரம் உடையவர்கள், அதே போல வீரமும் உடையவர்கள். வீரம் என்றால் தன்னுடைய அந்த பக்தி கைங்கரியத்தில் வலுவாதவர்கள், நழுவாதவர்கள், அதற்கு எந்த இடையூறுகள் வந்தாலும் அத்தனையை எதிர்கொண்டு பக்தியை நிலைநாட்டுகின்றவர்கள் அந்த அடியார்கள். அதனாலே அவருடைய வீரத்தை இவ்வளவுன்னு அளவிட்டு சொல்ல முடியாது. நம்ம கருவூரில் எரிபத்த நாயனார் உங்களுக்கு தெரிஞ்சவர், நம்ம ஊர்க்கார் எரிபத்தர். அரசனுடைய யானை வருது, சிவகாமி ஆண்டாருடைய பூக்குடலையே அதை தட்டி விடுது. பாகர்கள் கண்டுகொள்ளாமல் யானையை நேரத்துக்கு போய் ஆகணும், ஏதோ போனாங்க. இந்த அடியவர் அழுது புலம்புறதை பார்க்குறாரு எரிபத்த நாயனார். இப்படி ஆகி போச்சு. எங்கே அந்த யானைன்னார்? இந்த பக்கமாக தான் போச்சு. இனி அந்த யானை எங்கே பிழைக்க போகுது? பறந்தார். அரசனுடைய யானை, பட்டத்து யானை, அதுக்கு பட்டவர்த்தனமும் பேரும். நேராக போனவர் என்ன பண்ணார்? யானையினுடைய துதிக்கையை விட்டுட்டார். அவருடைய வீரத்தை சொல்ல முடியுமா? கொஞ்சமாவது பயம் இருந்துச்சா? அதுக்கு மேலே என்ன பண்ணாரு? சிவனடியாரை துன்புறுத்திய சிவபூஷைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த மலரை சிந்திய யானை. நீங்கள் அதுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் வந்துட்டீங்க. 5 பேர்த்தையும் விட்டுனார்கள் பாகர்கள். நினச்சி கூட பார்க்க முடியாது. கேள்விப்பட்டு ராஜா வந்தான், அரச புகழ்ச்சோட நாயனார் அவர். அப்போ அவர் அரசராக இருக்கிறார். பட்டத்து யானையை ஒருத்தர் வெட்டுறான்னா யாரோ பகை மன்னனா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி
படையோடு வந்தான் இங்கே யாரும் காண. ஒரு ஆள் திருநூறு ருத்ராட்சம் அணிந்து கொண்டு சாதாரண வேட்டிய கையில் மடு இருந்துச்சு, ஒத்தையா நிற்கிறார். அரசன் சுதாரித்து கொண்டான். என்ன பண்ணினா, இவர் இந்த அடியவர் ஏதாவது தப்பு இல்லாமல் இந்த மாதிரி காரியத்தை பண்ண மாட்டார் என்று சொல்லி கீழே இறங்கி, தேரை விட்டு கீழே இறங்கி பக்கத்தில் போய் வணங்கி நின்று, யார் மன்னர் கருவூர் சோழ ராஜா என்ன பண்ணுறாரு, ஐயா ஏதாவது தவறு நிகழ்வு, இந்த மாதிரி பூக்குடலை சிந்தி விட்டது, அதனால் அப்படி செய்து. ஆஹா, சிவபெருமானுக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த மலரை சிந்தி விட்டது தப்பு தான். அதை அவங்கள வெட்டினது பத்தாது, என்னையும் சங்காரம் பண்ணுங்க, அந்த பாவத்துக்கு காரணம் நான் தானே அப்படின்னு உடைவாளை எடுத்து நீட்டினார். அப்படி நீட்டினவுடனே அந்த வாழை அவர் பற்றினார். வாங்கலைன்னா இவர் ஏதாவது மாய்த்து கொள்வார் என்று அவர் பற்றினார், இவர் பற்றினார். அந்த நேரத்தில் சுவாமியானவர், அன்பர்களே அப்படின்னார், விட்டு விடுங்கள், உம்முடைய பக்தியை கண்டு மகிழ்ந்து அப்படின்னு சுவாமி சொன்ன உடனே இருவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த யானை எழுந்தது, பாகர்கள் 5 பேர் எழுந்து விட்டாங்க. சிவகாமி ஆண்டாருடைய பூக்குடலில் பூவும் நிரம்பிவிட்டு, அதான முக்கியமானது. அதனாலே அவர்களுடைய அந்த வீரம், அந்த தைரியம், அதை இன்னதுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு வீரம். என்னால் விளம்பும் தகையல் வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர். சிவபெருமானுடைய அந்த சிவாகமத்திலே சொல்லப்பட்டபடி அந்த திருவேடத்தை உடையவர்கள் வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர். இந்த வேடமானது சிவபெருமானாலே நமக்கு தரப்பட்டது. இந்த விபூதி யார் கொடுத்தது? சிவபெருமான். ருத்ராட்சி யார் கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. பஞ்சாட்சரம் யார் கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. அதனால இது அனாதிகாரத்திலிருந்து இருப்பது, இடையில வந்ததல்ல, யாராவது சொல்லி நமக்கு கொடுத்தது. சிவன் சொன்னார், சிவன் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அணிந்திருக்கிறோம். அதனால இந்த வேடம் சிவபெருமானால கொடுக்கப்பட்டது. வேடம் விருப்புறும் வேடத்தர். தாண்டவ பெருமான் தனித்தொண்டர்கள், தாண்டவ ஆடுகின்றாரே அவருடைய தனித்தொண்டர்கள்னா உப்பில்லாத தொண்டர்கள். நீண்ட தொல்புகழார்தம் நிலைமையை ஈண்டு வாழ்த்துகேன், என்னறிந்து ஏத்துகேன். அவர்களுடைய பெருமையை நான் என்ன சொல்லி புகழ முடியும்? சொல்வதற்கு வார்த்தை உண்டா அப்படின்னார். இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்தமில் புகழ் ஆளால சுந்தர திருத்தொண்டத் தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் முறை செய்வான். இப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கக்கூடியவர்கள், திருநூறு உருத்திராட்சி அணிந்திருக்கின்ற சிவவேடத்தினாலே அழகு திகழ்கின்றவர்கள், ஈர அன்பினர், மிகுந்த வீரமுடையவர்கள், நல்ல தைரியமுடையவர்கள், இப்படிப்பட்ட அடியவர்கள் கூடியிருக்கிற பக்குவம் பெற்ற ஞானம் நிரம்பி, பெருங்கூட்டம் அல்ல, ஞானம் நிரம்பி இருக்கிற கூட்டம், பக்தி நிரம்பி இருக்கிற கூட்டம், கும்பிடுவதே பக்தி, மோட்சமே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்த பக்தியுடைய அடியவர்கள் கூடியிருக்கிற அந்த தேவாசிரிய மண்டபத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அவர்களை வணங்கி அங்கே திருத்தொண்ட தொகையை பாடுகிறார். அது எப்படி பாடுகிறார் என்பதை அடுத்த வாரத்திலே சொல்லுகிறேன் என்று சேக்கிழார் சுவாமிகள் இதோடு நிறைவு செய்கிறார். ஆகையினாலே அடுத்து வருவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த இடத்துக்கு வர்றார், அந்த கூட்டத்துக்கு வர்றார். எப்படி வர்றாரு, அவர் எப்படி திருத்தொண்ட தொகை பாடுறாரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வாரத்தில் சிந்திக்கலாம். ஆகையினாலே நம்முடைய நாயன்மார்களும் நம்முடைய சிவனடியார் பெருமக்களும் இப்படிப்பட்டவர்கள், இவ்வளவு உயர்ந்தவர்கள். ஆகையினாலே அவருடைய பெருமையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து அந்த பெருமையை கேள்வி கேட்டு மனசிலே நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது கேட்க 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 நம்முடைய பாவங்கள் சாபங்கள் அனைத்தும் விலகி போய்விடும். சிவஞானம் உண்டாகும். இதெல்லாம் சிவஞான செயல் என்று சொல்வது. சிவஞான செயல்
அப்படிப்பட்ட உயர்ந்த சிவபுண்ணியத்தை தொடர்ந்து தேடி பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே உமியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போலே அமிர்தகவி தொடைபாட அடிமைதன கருள்வாயே சமரிலெதிர் தசுர்மாட தனியில் வீட்டெறிவோனே நம சிவய பொருளோனே ரசிதகிரி பெருமாளே நம சிவய நம சிவய பொருளோனே ரசிதகிரி பெருமாளே. வான்முகில் வடாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேண்டி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே மகாதேவா.